நியாயமா நம்ம மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க மறுக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய மறுக்கிறாங்க. ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்ற பொதுப்பட்டியல் இருக்கிற விஷயங்கள்ல கூட மாநிலங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அவர்களாகவே ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட எதேச்சதிகாரமா அவர்களே சட்டங்களை ஏற்றுறது, அவர்களே விதிமுறைகளை வகுக்கிறது, இதை ஏத்துக்கிட்டாதான் இந்த நிதியை தருவோம், ஏத்துக்கலைன்னா மாட்டோம்னு சொல்றது, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். குறைஞ்சபட்சம் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறத என்னுடைய நோக்கமா இருக்க முடியும். இவங்க இப்படி போட்டதுனால உடனே சுயாட்சி அப்படி முழு வழியில் வந்துட போறது இல்லை. 2 ஆண்டுகள் இடைவெளி அவங்களுக்கு கொடுக்குறாங்க, காலவாசம் கொடுக்குறாங்கனாலே சில பரிந்துரைகளை, அர்த்தமுள்ள பரிந்துரைகளை தரணும். அதுக்கப்புறம் அதை அவங்க கொடுக்கணும், அவங்க தான் மேல பண்ணணும். ஆட்சிகள் மாறாத வரைக்கும் இந்த காட்சி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல தொடக்கமா நான் பார்க்கிறேன். இவ்வளவு தூரம் இதுல ஆர்வம் காட்டுற திமுக, இன்னைக்கு உதயகுமார் கேட்ட கேள்வியில இந்த நியாயத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன். 16 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? திமுகவினுடைய தயவு இல்லைன்னா 2வது ஆட்சி இல்ல, முதல் ஆட்சி இல்லைங்கிற போது 2வது ஆட்சியில தான் திமுக துச்சமா மதிச்சாங்க. கிட்டத்தட்ட 200 காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் லேசா கழட்டி விட்டாங்க. அந்த முதல் யூபிஏ ஆட்சியில திமுகவின் தயவு அவசிய தேவைங்கிற அந்த சூழலை பயன்படுத்தி பல விஷயங்களை திமுக சாதிச்சிருக்க முடியும்.